அலுவலக பணி நேரங்களை மாற்றி அமைக்கவும் நிறுவனங்கள் ஊக்குவிக்கப்படுகின்றன. இதற்கிடையே காற்று மாசுக்கு எதிராக இடதுசாரி மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் நக்சலைட் மத்வி இத்மாவின் புகைப்படங்களுடன் ஆதரவு முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. காவலர்கள் மீது பெப்பர் ஸ்ப்ரே அடித்ததும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் 15 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். எத்தியோப்பியாவின் அபார் பகுதியில் சுமார் 12,000 ஆண்டுகளுக்கு பின்னர் வெடித்துச் சிதறியுள்ள ஹைலி குப்பி எரிமலையால் வெளிநாடுகளுக்கு இயக்கப்படும் இந்திய விமான சேவைகளில் பாதிப்பு ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எத்தியோப்பியா தலைநகர் அடிஸ் அபாபாவில் இருந்து சுமார் 800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அபார் என்ற இடத்தில் அமைந்துள்ள ஹைலி குப்பி என்ற எரிமலை கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று வெடித்தது. இதனால் வான்பரப்பில் 10 to 15 கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பலும் பாறை துகள்களும் பரவின. இந்த சாம்பல் புகை வளிமண்டலத்தில் பரவி ஏமன், ஓமன், வடக்கு பாகிஸ்தான் வரை சூழ்ந்துள்ளது. செங்கடல் நோக்கி கிழக்கு நோக்கி நகர்ந்து வருவதால் மத்திய கிழக்கு பாதையில் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. நிலைமை சீராகும் வரை இந்த பாதையை தவிர்க்குமாறு விமான நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவின் வடக்கு வான்பகுதிகளை நோக்கி இந்த சாம்பல் புகை நகரும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கேரள மாநிலம் கண்ணூரிலிருந்து அபுதாபிக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானம் பாதுகாப்பு கருதி அகமதாபாத்துக்கு திருப்பி விடப்பட்டது. பட்டுக்கோட்டையில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் தண்ணீர் கலந்து பெட்ரோல் விநியோகித்ததாக 20க்கும் மேற்பட்டோர் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பட்டுக்கோட்டை அறந்தாங்கி சாலையில் உள்ள பெட்ரோல் பங்க் ஒன்றில் நேற்றிரவு ஊழியர்கள் பணியில் இருந்தபோது இருசக்கர வாகனங்களை தள்ளிக் கொண்டு வந்த சிலர் பெட்ரோல் போட்டதிலிருந்து வண்டி இயங்கவில்லை என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனால் ஊழியர்கள் சரியாக பதிலளிக்காத நிலையில் வாகன ஓட்டி ஒருவர் பாட்டிலில் பெட்ரோல் வாங்கினார். அப்போது பெட்ரோலுடன் தண்ணீர் கலந்து வருவது தெரியவந்தது. இதனையடுத்து அங்கு பெட்ரோல் நிரப்பிய 20க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களோடு திரண்டனர். தகவலறிந்து வந்த போலீசார் பெட்ரோலை சோதித்து பார்த்ததில் தண்ணீர் கலந்திருந்தது உறுதியானது. தொடர்ந்து வாகனங்களில் ஏற்பட்ட பழுதை சரி செய்வதாக பெட்ரோல் பங்க் நிர்வாகம் உறுதியளித்ததை அடுத்து வாகன ஓட்டிகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். குடியுரிமை திருத்தச் சட்டம் மற்றும் தேசிய குடியுரிமை